தஞ்சை அருகே சிலிண்டர் வெடிப்பில் 3 பேர் பலியாகியிருக்கிறார்கள். தற்போது பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. தஞ்சை அருகே நிகழ்ந்த சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. சிலிண்டர் வெடிப்பில் காயமடைந்த 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 3ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சையத் வழங்கிட கேட்கலாம். சையத், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே அம்மன்குடி லட்சுமிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் ஒரு விவசாய தொழிலாளி. இவரோட வீடு கடந்த 30ஆம் தேதி அதிகாலை திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனால் முருகன் மற்றும் அவரோட குடும்பத்தினர் அக்கம் பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர்கள் தீயை அணைக்க முயன்றனர். அப்போது திடீரென வீட்டில் இருந்த சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறியது. இது முருகன் மனைவி செல்வி, மகள் அபிநயா, காசிநாதன், ராஜசேகர், பழனிவேல், வேம்பையன், கலையரசி, காளியம்மாள் உள்ளிட்ட 10 பேர் பரிதாபமடைந்து தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பெற்று வந்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று பழனிவேல் என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இன்று அதிகாலை காசிநாதன், வேம்பையன் என்பவர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் சிலர் ஆபத்தான நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து திருவோணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு கிராம பகுதியில் 3 நபர்கள் இறந்த ஒரு சம்பவம் தற்போது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்பகுதியில். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.